क्वेश्चन எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி, தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோளின் மீது முத்து முத்தா என்ற தொடரில் இடம்பெறாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. எதுங்க இடம்பெறல? நிகழ்கால வினையச்சம், அது வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறல. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு எது எது இடம் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்து முத்தாய் அப்படிங்கிறது என்னது? அடுக்கு தொடர். அடுத்து பாத்தீங்கன்னா விம்முகின்ற தோல் மீதில் நிகழ்கால பெயரச்சம், வியர்வை வெள்ளம் உருவகம். வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறது உருவகம். அடுத்து பாத்தீங்கன்னா தாமுளைக்கும் தொழிலாளர் அப்படிங்கிறது, தாமுளைக்கும் தொழிலாளர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னது? எதிர்கால பெயரச்சம். ஓகேங்களா? எதிர்கால பெயரச்சம் என்ன விகுதி பெற்று வரும்? விகுதி வந்து பெற்று வரும். ஓகேங்களா? எதிர்கால பெயரச்சம். அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? தாமுளைக்கும் தொழிலாளர் எதிர்கால பெயரச்சம், வியர்வை வெள்ளம் உருவகம், விம்முகின்ற தோல் அப்படிங்கிறது என்னது? நிகழ்கால பெயரச்சம், முத்து முத்தாய் அப்படிங்கிறது அடுத்த தொடர். நிகழ்கால வினையச்சம் அப்படிங்கிறது என்ன பண்ணல? இடம்பெறல. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து, சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த தொடரை தேர்வு செய்க. எதுங்க? இது வந்து பாடல் தான். முதல் பாடல் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? என்ன பாடல்? வள்ளலார் பாடினதுங்களா? சோ அதுல இருந்து தமிழை பத்தி புகழ்ந்திருப்பாங்க. முதல் பாடலே 12th முதல் பாடலே வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து எடுத்ததுதான். எதுங்க கரெக்ட்? டெல்லி. எம்மருமை செந்தமிழே. செந்தமிழே என்னது? விழிப்புகள்ல வந்திருக்கு. சோ என்ன பண்ணிருக்கோம்? ஆச்சரியக்குறை கொடுத்திருக்கோம். அடுத்து, உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ? வேறு உண்டோ? இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கேள்வி மாதிரி கேட்கறாங்க. இயம்பிடா ஏ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? விழியில வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்து, வானம் எல்லாம் பொருத்தமான புணர்ச்சி விதியை தேர்வு செய்க. முதல் விதி பாருங்களா? மவ்வீர ஒற்றொழிந்து உயிரில் ஒப்பவும் வராது. ஓகேங்களா? வானம் எல்லாம் பிரிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வானம் கூட்டல் எல்லாம். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா மவ்வீர ஒற்று இன்னும் இருக்கான என்ன பண்ணல, அது வந்து ஒழியாது. மவ்வீர ஒற்று ஒழியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. இந்த விதி பொருந்துங்களா? சோ இந்த விதி பிரகாரம் இம்மு ஏவோ இணைஞ்சு என்ன பண்ணிருச்சு? வானம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ அந்த விதி மட்டும்தான், மத்த எதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து, பொருத்தமில்லா இணையை தேர்வு செய்க. பொருத்தமில்லா இணை எதுங்க? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? தொகை நிலை அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? காம்பவுண்ட் வேர்ட். ஓகேங்களா? தொகை நிலை அப்படிங்கிறது காம்பவுண்ட் வேர்ட். அடுத்து, 5வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு. அணி இலக்கணம். அணி இலக்கணம் சார்ந்து பொருந்தா ஒன்று எது? வீரசோழியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருந்தா ஒன்று. எதனாலங்க? மத்த மூன்றும் என்னது? தண்டி அலங்காரம், கோலையானந்தம், மாரணலங்காரம் மூணுமே என்னது? அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூலு. வீரசோழியம் பாத்தீங்கன்னா என்னது? அணி இலக்கண மத்த இலக்கணத்தையும் சொல்லும், கூடவே என்ன பண்றோம்? அணி இலக்கணத்தையும் சொல்லும். ஓகேங்களா? சோ அப்ப அது இல்லாம வேற என்ன சொல்லலாம்? அணி இலக்கணத்தையும் சொல்லி மத்ததையும் சொல்றது வேற என்ன சொல்லலாம்? தொல்காப்பியம் சொல்லலாம். வேற என்னங்க? தொன்மொழி விளக்கம், இலக்கண விளக்கம். ஓகேங்களா? அதை வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்து, பின்வருவனவற்றில் பிழையான தொடர் எது? எதுங்க? சி ஆப்ஷன். ஓகேங்களா? என்ன தவறு? காலை. இந்த லை வந்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த எருது மாடு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. சோ இதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த லை லட்டுக்கு வர அந்த லை வந்து என்ன பண்ணுவோம்? போடுவோம். அடுத்து, வேற ஏதாச்சும் தப்பு இருக்குங்களா? மனம் அப்படிங்கிறது 3.4 வரணும். அதாவது வாசனை அப்படிங்கிறது என்னது? 3.4 போடணும். சரிங்களா? அடுத்து, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்வு செய்க. எதுங்க? பாம்பே. ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? அவருக்கு நல்லது கெட்டது என்ன சொல்லலாம்? நன்மை தீமை. நன்மை தீமை நல்லா தெரியும் அப்படிங்கிறது நன்றாக.
நன்றாக தெரியும். சரிங்களா? அடுத்து 8வது, பின்வருவனவற்றுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. எதுங்க? டெல்லி. எதனால? ஓகேங்களா? சோ நம்ம வந்து எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நருக்கும் இந்த நர் இது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், தன்னகரத்துக்கும் ரன்னகரத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வித்தியாசம் வந்து எந்த இடத்துக்கு எது போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அப்ப வந்து எந்த இடத்துல வந்து இந்த நகரம் தன்னகரம் போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அந்த முன்னாடி வரக்கூடிய சொல் என்னவா இருக்கணும், ஏவலா இருக்கணும். கட்டளை பொருள்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த நர் போடலாம். அப்ப அனுப்பு அப்படிங்கிறது என்னது, ஏவல். சோ அனுப்புனர் அப்படின்னு சொல்லி போடுறோம். பிற அப்படிங்கிறது ஏவல். ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்றோம், நம்ம இந்த நான் வந்து போடுறோம். கடவுணர். ஓகேங்களா? கடை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், ஏவல்ல இருந்து வருது. சோ அதனால என்ன பண்றோம், கடவுணர் அப்படின்னு போடுறோம். அப்ப இது பாத்தீங்கன்னா உறுப்பினர் ஏவல் லெவல்ல. சோ இது கிடையாது. அப்ப ஊரினர் அப்படிங்கிறது என்ன கிடையாது, ஏவல் கிடையாது. சோ என்னன்னா போடணும், ரன்னகரம் வந்து யூஸ் பண்ணும். சரிங்களா? அடுத்து முடிந்து முடித்து பொருளிலிருந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சி. ஓகேங்களா? முடிந்து முடிந்தா அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு வினை முற்று அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிந்த செயல், அவன் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லலாம். முடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நிறைவு செய்யறது. ஓகேங்களா? சோ முடிந்தால், ஓட முடிந்ததால் அவனா என்ன பண்றான், ஆட்டத்தை வெற்றியுடன் முடித்தான். ஓகேங்களா? நிறைவு செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து 10வது, பேசுபவர் முன்னிலையாவையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது. உளபாட்டு தன்மை, பன்மை. ஓகேங்களா? சோ நம்ம இது ரெண்டு தான் பார்த்திருப்போம். உளபாட்டு தன்மை, பன்மையில தான் என்ன பண்றோம், நம்மள சேர்த்து பேசுறது, முன்னாடி இருக்கிறவங்களை சேர்த்து பேசுறது அப்படின்னு வரும். நம்மள மட்டும் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உளப்படுத்தா தன்மை. ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒருத்தனை விட்டுட்டு 3 பேர்த்த சொன்னோம் அப்படின்னா உளப்படுத்தா தன்மை. 4 பேர்த்தையும் சேர்த்து சொன்னோம்னா நாம் அப்படின்னு சொன்னோம்னா என்னது, உளப்படுத்தன்மை. உளபாட்டு தன்மை, பன்மை. அடுத்து தவறான தொடரை தேர்ந்தெடு. எதுங்க தவறானது, ஏங்களா? காரணம் ஒவ்வொரு, ஒருமை. ஒவ்வொரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னது, ஒருமை. ஓகேங்களா? சோ வீடுகளிலும் அப்படிங்கிறது என்னது, பன்மையில் இருக்கு. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணாத, நம்ம வீட்டிலும் அப்படின்னு மாத்தி இருக்கணும். ஓகேங்களா? வீட்டிலும் அப்படின்னு சொல்லி மாத்தி. சோ அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அர்த்தம். ஓகேங்களா? ஒவ்வொரு வீட்டிலும் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாதுவகட பஞ்சம் என்பர். ஆங்கில சொல் தருக. கிரேட் ஃபெமினைன்களா, ஏங்களா? கிரேட் ஃபேமைன். ஓகேங்களா? சோ வந்து என்ன சொல்றோம், இது வந்து ஃபேமைன் அப்படின்னா இது பஞ்சம். ஓகேங்களா? பஞ்சம் அப்படின்னு சொல்றோம். பாவர்ட்டி அப்படின்னா வறுமை. மைனிங் அப்படின்னா சுரங்கம். சுரங்கம் இருக்கு இல்லைங்களா, சுரங்க தொழில் செய்றாங்க இல்லைங்களா, சோ சுரங்கம். ஓகேங்களா? அடுத்து கிரேட் ஃபெமினைன் அப்படின்னா பெண்ணியம். ஃபெமினைன் அப்படின்னா என்னது, பெண்ணியம், பெண்களை பத்தி சொல்றது. சரிங்களா? அடுத்து வங்காரி மாத்தை கிரீன் பெல்ட் மூமெண்டை தோற்றுவித்தார். தமிழ் சொல் தருக. பசுமை வளாக இயக்கம். பசுமை வளாக இயக்கம். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பொறுத்துக. சிமாண்டிக் எக்ஸ்டென்ஷன், பொருண்மை விரிவாக்கம். நியோலோக்கல், தன்மனை. ஓகேங்களா? ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன், மணந்தகம். ஓகேங்களா? அடுத்து மேட்ரிலோக்கல் அப்படின்னா தாயமுறை, பேட்ரிலோக்கல் அப்படின்னா தந்தையகம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் என்ன வரும், சீங்களா? சி தானே? ஓகே, சி தான். சரிங்களா? அதுலயே அந்த லெசன்லயே பாத்தீங்கன்னா இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதையும் என்ன பண்ணுங்க, படிச்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் புக்குக்குள்ள வந்துட்டு லெசன் படிக்கும் போது ஏதாச்சும் ஆங்கில வார்த்தை கலைச்சொற்கள் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணுங்க, சேர்த்து சேர்த்து படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்க. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. சி. அனகன் அப்படின்னா ராமன்.
அனகன் அப்படின்னா ராமன். அடுத்து பொறுத்துகால திருநை, திண்ணை, பிஞ்சை, புன்சை, சிறுகை, மாவரைக்கும் கல், கடகம், ஓலைப்பெட்டி. ஓகேங்களா? ஆப்ஷன் 4 3 2 1. ஓகே. அடுத்து பின்வருவனவற்றில் பிழையான ஒன்றை தேர்ந்தெடு. எதுங்க? அரசனது மனைவி தவறானது, பிழையானது. எதனாலங்க? அக்வினை வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், அது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்ப அக்வினை குதிரை பாத்தீங்கன்னா என்னது, அக்வினை பொருள்ல இருக்கு. சோ அரசரது அப்படிங்கறது என்ன பண்ணுவோம், நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வீடு அப்படிங்கிறது அக்வினை, மாளிகை அப்படிங்கிறது அக்வினை. சோ அதனால அது அப்படிங்கறது யூஸ் பண்றோம். ஆனா இங்க வந்து என்னது, மனைவி அப்படிங்கிறது உயர்திணை. சோ அதத்துல என்ன பண்ணக்கூடாது, அதுங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. எதுங்க? ஏ பசி அப்படின்னா உயர்ந்த. சரிங்களா? வசி அப்படின்னா கரெக்டுங்களா? வசி அப்படின்னு என்னது, உயர்ந்த. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து தாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்து அன்பு மகனும் உடைத்தாயின், உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எவ்வகை அணி? நிரல் நிறை அணி. ஓகேங்களா? அதுல என்ன இருக்கு, நேர் நிற, அன்பு, பண்பு, அரண், பயன் அப்படின்னு சொல்லிட்டு நேர் நேரா வந்திருக்கு. சோ நிரல் நிறை அணி. சரிங்களா? அடுத்து பொறுத்துக. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, குளிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு, சீதாள பத்திரம் சாலை மடல். சோ 4 3 2 1ங்களா? ஆப்ஷன் சி. அடுத்துங்க, எத்திசை செல்லினும் அத்திசை சோறு என்னும் புறநானூற்று பாடலுக்கு பொருத்தமான பழமொழி. ஆற்றுனா வேண்டுவது இல். ஓகேங்களா? சோ எங்க போனாலும் எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, கற்றவனுக்கு கத்திச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து உமிக்குற்ற கைவருத்தமாறு. பயனற்றது. உமிய குத்தி ஏதாச்சும் பயன் இருக்குங்களா? எதுவும் கிடையாது. நெல் உமியை போட்டு நம்ம என்ன பண்றோம், உரல்ல குத்துறதுனால நமக்கு ஏதாச்சும் பயன் இருக்குங்களா? கிடையாது. சோ அது வந்து என்ன சொல்லுவாங்க, பயனற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உயர்கொண்டு புலவாய் புல்வாய் வழிபடுவர் இல் அப்படிங்கிறது அதாவது என்ன அப்படின்னா, அன்பின் தகுதியை அறிந்து என்ன பண்ணோம், நாம வந்து நம்மளோட ரகசியத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? என்ன ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ளம் தெரிந்த பின் உறவாடுக. உள்ளம் தெரிந்த பின் உறவாடுக. ஓகேங்களா? பழகனவனே ஒருத்தனோட பார்வையை வச்சு நம்ம கூட பழகிற விதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முதல் நாள்லயே வந்துட்டு நம்மளோட ரகசியம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஒட்டிடுவா பர்மிட் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ வந்துட்டு இன்னொன்னு சொல்லுவாங்க, நம்மளோட ரகசியம் முழுமையா யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு நம்ம அடிமை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஒரு பாதி தெரிஞ்சாலுமே நம்ம என்னது, அடிமை தான். ஓகேங்களா? சோ என்ன பண்ணோம், தாமரை இலை போல வந்துட்டு தண்ணி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் கூடாது. சரிங்களா? சோ நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, முழுசா தெரியவே கூடாது. எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரிஞ்சா ஆபத்து தான். சரிங்களா? சோ அது வந்து இது பழமொழி 400 தாங்க. உள்ளம் தெரிந்த பின் என்ன பண்ணும், உறவாடும், நம்மளோட ரகசியத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த செய்யுள்ல. அடுத்துங்க பொறுத்துக. மாச்சீர் தேமா புளிமா, காய்ச்சீர் தேமாங்காய் புளிமாங்காய், விளச்சீர் கருவிலம் பூவிலம், ஓரசைச்சீர் நாள். அப்ப 4 3 1 2 பாம்பேங்களா? அடுத்து கோடிட்ட சொல்லின் பொருளை தருக. காவினன் கலனே, கலனே அப்படின்னா யாழ்.
மத்ததுக்கு சொல்லுங்களா? கோடாரி, மழு. கோடாரிக்கு மழு. எந்த லூ போடணும்? சிறப்புலகரம். ஓகேங்களா? கலப்பை அப்படின்னா சேகரித்து வைக்கக்கூடியது, அதாவது கருவிகளை வைக்கும் பை அப்படின்னு சொல்லி அர்த்தம். களம்னா என்னது? எப்படி பிரிப்பாங்க? களம் கூட்டல் பை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா களங்களை வைக்கக்கூடிய பை. ஓகேங்களா? கருவிகளை வைக்கக்கூடிய பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சப்போஸ் இது கேட்டாங்க அப்படின்னா, இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா? அடுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. எதுங்க பிழையற்ற தொடர்? சி. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ வந்து 10(7) என்ன தப்பு? தப்பு. வேற ஏதாச்சும்? கட்டிடம் அப்படின்னு இருக்கு, கட்டடம். ஓகேங்களா? அடுத்து இதுல மானம் கிடையாது. வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. மற்றது கரெக்டுங்களா? அடுத்து இதுங்க, இன்னைக்கு சாயங்காலம், இன்று மாலை கபடி போட்டி நடைபெறும். சரிங்களா? அடுத்துங்க பொறுத்துக. மலிவிழா, விழாக்கள் நிறைந்த. கலிவிழா, எழுச்சி தரும் விழா. பழிவிழா, திசைதோறும் பூசையிடும் முத்திர விழா. ஒளி விழா, ஆரவார விழா. அப்ப 4, 1, 2, 3 சி. அடுத்துங்க பொறுத்துக. மதற்கயல், மீன். பகடு, எருது. ஞமலி, நாய். புனவன், காணவன். 3, 4, 2, 1 பாம்பே. அடுத்து காலை இளவையில் நன்றாக மேய தும்பெடுத்து சொல்லி வரும் புதுவையில். இக்கவிதையில் பயின்று வந்துள்ளது வினைப்படிமம். ஓகேங்களா? போன இதுல வந்து பார்த்திருப்போம். உவமையில வந்து பாத்தீங்கன்னா பயன், வினை, மெய், உரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதோட எக்ஸ்டென்ஷன் படிமம், இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதை வந்து அதிகமா இருக்காது, புக் இதழ் இருக்கிறது மட்டும்தான். ஒன் கிளாஸ் என்ன பண்ணுங்க பாத்துக்கோங்க. ஒரு 4-5 தான் இருக்கும். அது என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ஓவரா பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பின்வருவனவற்றில் பொருந்தா இணை எது? ஞாபகம் இருக்குங்களா? பயன்படிமம் அப்படின்னா என்ன? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே? பயன்படிமம்னா என்னது? பயன், ஒருத்தரால இன்னொருத்தருக்கு என்ன பண்றது, ஒரு பயன் வந்து கிடைக்குது அப்படிங்கறது வந்து என்ன சொல்லணும், நம்ம பயன் படிவம் சொல்லுவோம். போன இதுல என்ன பார்த்தோம் நம்ம? மலை போன்ற கருணையான். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்ப மலை மாதிரி கொடுக்கக்கூடியவன் மத்தைகளை என்ன பண்றது, மக்களுக்கு வந்து பயன் கிடைக்குது. அதனால என்ன சொல்றோம், பயன் ஓமை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, படிமம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெய்ப்படிமம். மெய்ப்படிமம்னா என்னது? மெய்னா என்னது? உருவங்களா? உருவத்தை வந்துட்டு ஒப்புமைப்படுத்தி கொடுத்து. அடுத்து உருப்படிமம் அப்படின்னா, உரு அப்படிங்கிறது இங்க என்ன கொடுத்திருப்பாங்க, நிறம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பவள செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். பவள செவ்வாய்னா அப்படி பவளம் போன்ற சிவந்த இதழ்களை உடையவள். அப்ப அந்த நிறத்தை செம்மை நிறத்தை என்ன பண்ணிருக்கோம் நம்ம, வாய்க்கு வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ உருப்படிமம். சரிங்களா? அந்த மாதிரி. அடுத்து பின்வருவனவற்றில் பொருந்தா இணை எது? எதுங்க? பாம்பேங்களா? வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. என்ன படிமம் அது? எதுங்க? உருப்படிமம். வினைப்படிமம் கிடையாது, உருப்படிமம். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நெல் இருக்கு இல்லைங்களா, நெல்லை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வேக வச்சு கொட்டியிருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், பொன்னிறமா இருக்கும் இல்லைங்களா? அந்த பொன்னிறத்தை வந்து எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க, மாலை நேர சூரியனுக்கு வந்துட்டு அந்த சிவந்த சூரியனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. சோ நிறத்துக்கு ஒப்புமைப்படுத்துறதுனால உருப்படிமம் அப்படிங்கிறது. சரிங்களா?
ஓகேங்க. அடுத்து பேச்சு வழக்கில் நம்ம இந்த தொடரை தேர்வு செய்க. எதுங்க? மீதி இருக்கிறது வந்துட்டுங்களா? ஓகே. அதாவது மெய்ப்படிமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யானை தன் வாய் நிறை கொண்ட வழி சேர்ந்து தடக்கை. யானை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட வாயை திறந்து உள்ள வந்துட்டு அந்த உணவை வந்து செலுத்துது இல்லைங்களா? அந்த வாய் வந்து எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குன்றோட குகைக்கு வந்து ஒப்புமைப்படுத்தி இருக்காங்க. யானையோட வாயை குன்றோட குகைக்கு ஒப்புமைப்படுத்தி இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கை இருக்கு இல்லைங்களா, அதோட யானையோட தும்பிக்கை வந்து எதுக்கு ஒப்புமைப்படுத்தி இருக்காங்கன்னா, பாம்புக்கு வந்து ஒப்புமைப்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு உருவங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி இருக்காங்க. மெய் வடிவம் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஒப்புமைப்படுத்துறதுனால அதை நம்ம என்ன சொல்றோம், மெய்ப்படிமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சிருங்கட்பின் புதுமலர் பயன், இது என்னன்னு ஞாபகம் இல்ல. ஓகேங்களா? அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிமைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பெரிய பாடலா இருக்கும். அந்த இனிமைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த பயன் கருதி சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து அதாவது இது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, நெஞ்சின் கற்பின் புதுமலர் ஒரு பழத்தை வந்துட்டு இனிப்புக்கு இதுக்கும் வந்து மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா பயன்படக்கூடியது இருக்கும், பயன்படாத மாதிரி இருக்கும். சோ அதனால வந்துட்டு அதை பயன்படிமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இது வந்து கட்டில் நினைக்கும், காட்டில் இல்ல கட்டில் நினைக்கும் இழித்தின் கையது. அதாவது கட்டில வந்துட்டு வேயலாம் இல்லைங்களா, அந்த கட்டில வந்து வெய்தல் தொழில வந்து என்ன பண்ணிருப்பாங்க, படிமமா சொல்லியிருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு அது வினை படிமம். அந்த மாதிரி வேகமா வந்துட்டு நடக்குது, ஒரு செயல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கட்டில் நினைக்கும்னா கட்டிலை வந்து பின்னக்கூடியவன், கட்டிலை பின்னக்கூடியவன் இருக்கான் இல்லைங்களா, அந்த செயலை வந்துட்டு ஒரு வினைக்கு வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால வந்துட்டு அது என்னது, வினைப்படிமம். சரிங்களா? அடுத்து ஓகேங்களா? அது அடுத்து பேச்சு வழக்கில் நம்ம இந்த தொடரை தேர்வு செய்க. எதுங்க? சி. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன ஒரு நம் சொல்லலாம், அன்று இல்லைன்னா அன்றைக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவனுக்கு பணம் கொடுத்து இல்லைன்னா தந்து அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா தந்து அப்படின்னு சொல்லலாம். உதவி இருக்க வேண்டியதானே, உதவி இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறது வேண்டியது, வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உதவி இருக்க வேண்டும், அன்னைக்கு பணம் கொடுத்து என்ன பண்ணிருக்கணும், உதவி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்க. அடுத்து பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு. மதுரை காஞ்சி. என்ன காரணங்க? இது மூணும் அகப்பாடல்கள், மதுரை காஞ்சி வந்து என்னது, புறப்பாடல். குறிஞ்சி முல்லை நெடுநல் வாடை மூணுமே வந்துட்டு அகப்பாடலு, மதுரை காஞ்சி அப்படிங்கிறது புறப்பாட்டு. அடுத்துங்க தவறாக பொருந்தியுள்ள இணை பாம்பேங்களா. கன்விக்ஷன் அப்படின்னு என்னது, தண்டனை. கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை. குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, குற்றச்சாட்டு என்ன சொல்ல, கம்ப்ளைண்ட். சரிங்களா? குற்றச்சாட்டு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அப்படின்னா கம்ப்ளைண்ட். அடுத்துங்க தவறான எதிர்கொள்ளினையை தேர்ந்தெடு. எதுங்க? ஏங்களா? ஏதான. பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர் அப்படின்னு சொல்லி கிடையாது. பரசினர் அப்படின்னா என்னது, இழிந்தனர், ஆப்போசிட். ஓகேங்களா? இழிந்தனர். இழிந்தனர் அப்படின்னா தாழ்த்தினர், கூற்றினர் எப்படினாலும் சொல்லலாம். வாழ்த்தினருக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? இப்ப விரல் அப்படின்னா ஆடவர். விருந்து அப்படின்னா புதுமைங்களா?
அடுத்து புரிகுழல் அப்படின்னா சுருண்ட குழல். சுருண்ட குழல். அடுத்துங்க பொறுத்துக இளிவரல், சிறுமை, மறுக்கை, வியப்பு, வெகுளி, சினம், உவகைன்னு இருக்கா? உவகை. உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் 1 2 4 3. ஓகேங்களா? அடுத்து நகை வேர் சொல் தருக. நகு. நகை அப்படிங்கிறது வேர் சொல். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நகு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது? நகு உயிர்களின் உக்குரல் மெய்வித்தோடும் இக்கூட்டல் ஊ வந்து என்ன பண்ணிது? கெட்டுரும். அப்புறமேட்டு இக்கு ஐ மட்டும் இருக்கும். ஸோ ரெண்டு என்ன பண்ணுவோம்? ஜாயிண்ட் ஆயிட்டு நகை அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட இது நகைத்தல் எல்லாமே என்ன? எல்லாத்துக்குமே வேர் சொல் என்னது? நகுதான். ஓகேங்களா? அடுத்து சரியான நெருத்தல் குறியுடன் அமையாத தொடர் எது? எதுங்க? பாம்பே. ஓகேங்களா? அவர் பராசக்தி, அவருக்கு பக்கத்துல கமா, பராசக்தி சிங்கிள் கோட்ல வரணும். ஓகேங்களா? பராசக்தி என்ற திரைப்படத்தில் நடிக்க முதலில் ஏவிஎம் ஒரு இதோட ஷார்ட் ஃபார்ம் தானே. சோ ஏடா ஏ புள்ளி புள்ளி வைக்கும் நடுவுல ஏ புள்ளி வி புள்ளி எம். ஓகேங்களா? ஏவிஎம். அடுத்துங்க காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்களுள் தவறானது எது? வெண்பா செய்யுள். ஓகேங்களா? வெண்பா அப்படிங்கிறது எதுக்கு மட்டும்தான் வரும்? அறநூல்களுக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? காப்பியங்களுக்கு வந்து என்னது? காப்பியங்கள் எல்லாமே எதுலதான் அமைச்சிருப்பாங்க? ஆசிரியப்பால் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப வேற பேர் இதுக்கு என்ன? இதுல இல்லாத வேற பேர் என்ன இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா பொருட்தொடர்நிலை செய்யுள். ஓகேங்களா? பொருட்தொடர்நிலை பொருட்தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஓகேங்களா? அது எதுக்கு சொல்லுவாங்க? சிலப்பதிகாரத்துக்கு சொல்லுவாங்க. அடுத்து மகா காவியம் அப்படின்னு சொல்லலாம். மகா காவியம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள். சரிங்களா? நடுவுல உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அது என்ன பண்ணிக்கோங்க? எழுதிக்கோங்க. ஓகேங்க. அடுத்து சூளாமணி பாரதம் இக்காப்பியங்களின் சிற்றுறுப்பு எது? சருக்கம். அடுத்துங்க காதை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இளம்பகம், சீவக, சிந்தாமணி, படலம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணங்களா? கந்தபுராணம், இது காண்டம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். அப்ப ஆப்ஷன் 2 3 4 1 பாம்பே. ஓகேங்க. அடுத்து பிறனில் விளைவோர் கிளையடும் கெடுப்ப அப்படிங்கிற என்ற பாவிகம் பயின்று வரும் காப்பியம் இது. கம்பராமாயணம். பாவிகம் அப்படின்னா அதுல சொல்ல வரக்கூடிய மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்கு வந்து என்னது? கம்பராமாயணம் அப்படிங்கிறது. சிலப்பதிகாரத்துக்கு 3 சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும். ஓகேங்களா? ஊழ்வினை உறுத்து எந்த உறுத்து வரும்? ப்ரோ எதுங்க போடுவீங்க இந்த இடத்துல? இதுதான் இதுதானே? அதுதாங்க கேப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் வந்துட்டு நான் பார்த்து நோட் பண்ணிட்டு வந்தேன். சரிங்களா? விருத்தம் என்னும் ஒரே வகை செயலில் அமைந்தவை.
விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை. கம்பராமாயணம், சீவக சிந்தாமணிங்களா? சீவக சிந்தாமணி அது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன நூல் எழுதியிருப்பாரு? நரிவிருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அடுத்துங்க, பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. பாரதிதாசன். பராசக்தி மகாகாவியம் எழுதந்து யாருங்க? கவியோகி சுத்தானந்த பாரதியாருங்களா? கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்துங்க, பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. எதுங்க? சி. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன தப்பு? எதுங்க? இது விட்டுட்டாங்களா? பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. எதுங்க? விருத்தப்பா. நாலடியார் கிடையாது. நாலடியார் என்ன அமைஞ்சிருக்கும்? வெண்பா. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து இது பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தேர்ந்தெடு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷனு. அப்ப ஏல என்ன தப்பு பண்ணிருக்காங்க? களம், போர்க்களம் அப்படிங்கிறதுக்கு எந்தெல்லாம் வரணும்? பள்ளிக்கூடத்துக்கு வர அந்தலாம். ஓகேங்களா? அடுத்து களம், அது களம் ஒரு குடமோ ஏதோ ஒண்ணு சொல்றது என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த லா வந்துட்டு லட்டுக்கு வர லா வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து காணில், கான் அப்படிங்கிறது காடு அப்படிங்கிறதுக்கு 2 புள்ளி இன்னு, காண சென்றேன் பார்க்க சென்றேன் அப்படிங்கிறதுக்கு 3 புள்ளி நான். சரிங்களா? அடுத்து இது புள்ளி நடுவே ஒரு புல் அடிபட்டு கிடந்தது. புல். ஓகேங்களா? இது வந்து என்னது? புற்கள். பச்சை புல் இருக்கு இல்லைங்களா? அது புல் அப்படின்னா என்னது? பறவை. அடுத்து கோடிட்ட பொருத்தமான உருவை கொண்டு நிரப்புக. எதுங்க? பாம்பே. யாரால், உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? சரிங்களா? அடுத்துங்க, அகலாது அணுகாது தீக்காய்வால் போர் போல்க இகழ்வேந்தார் சேர்ந்தொழுகுவார். தொழில் ஓமை. ஓகேங்களா? பர்டிகுலரா கொடுத்திருக்கிறதுனால சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? தொழில் ஓமை தான் இது வந்து நம்ம அந்த இதுக்கே கொடுத்திருப்பாங்க. ஓமை அணிக்கு என்ன பண்ணிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. அகலாது அணுகாது, அகலுதல் தொழில், அணுகல் தொழில் ரெண்டு என்ன பண்ணிருப்பாங்க? தொழில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து அதை என்ன சொல்றாங்க? தொழில் ஓமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பின்வருவனவற்றில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வராத குரல் எது? துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய, தூமலை. அது என்ன இதுங்க? சொல் பின்வரும் நிலையணி. அடுத்துங்க, கடலை குறிக்கும் வேறு பெயர்களுள் பொருந்தாதது எது? எதுங்க? டெல்லி. மேக்சிமம் அப்படிதானே வைப்போம். பொருந்தா ஒன்றுனா கடைசியா தான் வச்சிருப்போம். ஓகேங்களா? எதுங்க? பாரதி வராதுங்களா? வருமை. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து என்னன்னா வளையம் கிடையாது, வளையம். வளையம் அப்படின்னா கடல். சூழி கிடையாது, சுழி. ஓகேங்களா? சுழி அப்படின்னா கடல், சூழினா கடல் கிடையாது. ஓகேங்களா? வளையம் கிடையாது, வளையம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நேம் சொல்லலாம் இதுக்கு? அரளை அப்படின்னு சொல்லலாங்களா? அரளை, அழுவம், அளக்கர், அளக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஆறுகளின்னு சொல்லலாம். ஆழி, இது தெரிஞ்சதுதான். அடுத்து ஈண்டு நீர், ஈண்டு நீர்னு சொல்லலாம். திரை அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான்.
திணை அப்படின்னா கடல். அடுத்து பாணல், பாணல் சொல்லலாம். புணர்ப்பு, ஓகேங்களா. இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உதவி அப்படிங்கறதும் வாரதி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரச்சனை யாத்திரிகம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டு வார்த்தைகளும் அதுல கொடுத்திருப்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை நான் அதுல சொல்லிங்க. ஆளி, ஆர்கலி அதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான், அதனால என்ன பண்ணது நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணல. சரிங்களா. அடுத்து பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோட பொறுத்துக. அறம் அப்படின்னா தர்மன், வலிமை அப்படின்னா பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். அப்ப 4-3 2-1 பாம்பே. அடுத்து ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து சாப விமோசனம், அகலிகை ஆகிய கதைகளை எழுதியவர் புதுமை பித்தன். ஓகேங்களா. அடுத்து பின்வருவனவற்றில் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்று. தொன்மம் அப்படின்னா என்னங்க? தொன்மம் அப்படின்னா பழங்கால கதைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்துக்கு வந்துட்டு ஒப்புமைப்படுத்தி சொல்றதா வந்து என்ன பண்றாங்க, தொன்மம் அப்படிங்கிறாங்க. அப்ப கர்ணன் தோற்றான் போ, அந்த பழங்கால கதையில வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடைக்கு வந்து உதாரணமா சொல்லியிருப்பாங்க. சோ வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கர்ணனே தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மேக்சிமம் எதுக்கு பயன்படுத்துவோம்? கஞ்சத்தனத்துக்கு பயன்படுத்துவோம். கஞ்சனை பார்த்தானே அப்படி சொல்லுவோம், கர்ணனே தோத்து போயிட்டான் போ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வயதில் சிறியவரானாலும் தலைவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன கிடையாது, தொன்மம் கிடையாது. ஓகேங்களா. அந்த மாதிரி எந்த தொன்மமும் நமக்கு வந்துட்டு இது வரைக்கும் கொடுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா நாரதனம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்த சகுனி வேலை, நாச வேலை, கழகம் ஊற்றுறவைங்க. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தா போரா தர்மன் அப்படின்னா உண்மை பேசுறவன். ஓகேங்களா. சோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து தவறான இணையை காண்க. அகலிகை இப்பதான் பார்த்த. அகலிகை அப்படிங்கிறது புதுமை பித்தன், அப்துல் ரஹ்மான் என்னது கிடையாது. அடுத்து யானை புக்க புலம் போல, இவ்வுமைக்கு பொருத்தமான தொடர். தனக்கும் பயன்படாது, பிறருக்கும் பயன்படாது. பாம்பே. ஏ போட்டீங்களா. ஒரு வயலுக்குள்ள வந்து யானை பூந்துருச்சு அப்படின்னா அங்க அதுல இருக்கக்கூடிய அந்த பயிர்கள் என்ன பண்ணாது, யானைக்கும் பயன்படாது, நமக்கும் பயன்படாது. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அடுத்துங்க மரபு பிழையற்ற தொடர் எது? டெல்லி வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குரலையும் யானை கன்றையும் கண்டேன். ஓகேங்களா. இப்ப வாழை, ஆப்ஷன் ஏல வாழை தோப்புங்களா தோட்டங்களா? வாழை தோட்டம். ஓகேங்களா. குயில்கள் பூவு. குயில்கள் என்ன பண்ணும், பூவும். காகங்கள் கரையும். வாழை தோட்டம், தோட்டம் தான் வாழை. ஓகேங்களா. அடுத்து முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். சோறு உண்டு பால் பருகினான். ஓகேங்களா. அடுத்து கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை வேய்ந்தான். வேய்ந்தார். கூரை வேய்ந்தார். சரிங்களா. அடுத்துங்க சொல்லும் பொருளும் தவறாக இணைந்துள்ளது எது? எதுங்க?
கண்டகர், கண்டகர் தானே ஓகேங்களா. கண்டகர் அப்படின்னா என்னது? கண்டகர் கொடியவர் தான் ஓகேங்களா. பாதகர்னாலும் கொடியவர் தான், கண்டகர் அப்படின்னாலும் கொடியவர் தான். அடுத்துங்க குறியீடுகளை பொறுத்துக. 55 சொல்லியா? நிழல்திகள் நீலம் நாகம் நல்கிய கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. நீலம் அப்படிங்கிறது ஆகுபெயர் ஓகேங்களா. அந்த செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகம் கொடுத்த அந்த நீல வண்ணக்கல் ஓகேங்களா, அந்த வண்ணக்கல்லுக்கு வந்து என்ன வந்திருக்கு? ஆகி வந்திருக்கும் ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ணுவாங்க? இறைவன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் கொடுத்திருப்பாங்க? ஆய் அப்படிங்கிற மன்னன் ஓகேங்களா. மன்னன் என்ன பண்ணிருப்பாங்க? இறைவனுக்கு வந்துட்டு கொடுத்திருப்பாங்க சரிங்களா. அடுத்துங்க குறியீடுகளை பொறுத்துக. பெண், விளக்கு, புறா, சமாதானம், தராசு, நீதி, சிங்கம், வீரம். அப்போ 3-1 4-2. அடுத்துங்க சங்க இலக்கியத்தில் அகத்தனை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை, ஓமை சரிங்களா. அப்படின்னு என்னன்னா இந்த சொல்ல முடியாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா. சோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க? இன்டைரக்டா நேரடியா சொல்லாம மறைத்து ஏதாச்சும் ஒண்ணு வச்சு என்ன பண்ணுவாங்க? சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற கவிதையில் கோடிட்ட சொல்லுக்கான குறியீடு. சாபங்கள் அப்படின்னா பயனற்ற விளைவு ஓகேங்களா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தவங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. தவங்கள் எதுக்கு சொல்லியிருப்பாங்க? திட்டத்துக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்துங்க 59 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. எந்த நூலில்? ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக. ஸ்டாம்பேட், மைப்பொதி, ஸ்டாப்லர், கம்பி தைப்பு கருவி, போல்டர், மடிப்புத்தாள், ரப்பர் ஸ்டாம்பு, இழுவை, முத்திரை. 2 3 4 1 பாம்பே. அடுத்து தனியாளி என்பது டேஸ் வகைக்கு சான்றாகும். எதுங்க? உடம்படு மெய்ப்புணர்ச்சி ஓகேங்களா. அதாவது தனி கூட்டல் ஆளி ஓகேங்களா. உடம்படு மெய் அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஈயோ இவ்வு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்ப வந்து என்னது? லாஸ்டா நிலைமொழியில ஐவரின் எவ்வும் அப்படிங்கிறது பிரகாரம் என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. புணர்ந்து தனியாளி அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஓகேங்களா. சோ உடம்படுமை புணர்ச்சி. அடுத்துங்க தன்னேர் இல்லாத தமிழ் என்னும் பாடலில் அமைந்துள்ள அணி. பொருள் வேற்றுமை அணி ஓகேங்களா. தமிழுக்கும் சூரியனுக்கும் உண்டான ஒப்புமை. 2 பொருட்களை வந்து ஒப்புமைப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? தமிழை வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க. சோ பொருள் வேற்றுமை அணி. அடுத்துங்க 63 ஏங்கொழி நீர் பிரித்தெழுதுக. ஏங்கு கூட்டல் ஒளி கூட்டல் நீர். அடுத்துங்க 64 பிழையற்ற தொடரை கண்டறி. எதுங்க? சி. வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் மேலிட சங்கீதம் இசைக்கின்றன ஓகேங்களா. பறவைகள் இசைக்கின்றன பன்மை. சோ அதனால என்ன பண்ணிருக்கு? இசைக்கின்றன பன்மை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்க உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது எதை சொல்லியிருக்காங்க? ஒளிக்கதிர்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரணும் அந்த இடத்துல? ந வரணும். உறிஞ்சுகின்றன ஓகேங்களா. அடுத்து ஈரமான மரங்கள் மீதமுள்ள சொட்டுக்களை மரங்கள் உதவுகின்றது ஓகேங்களா. மரங்கள் பன்மை. அப்ப இங்க என்ன வரணும்? உதவுகின்றன அப்படின்னு சொல்லி வரணும். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. என்ன வரணும்? ந வரணும் ஓகேங்களா. அந்த முடிச்சிருக்கிறது வந்துட்டு எந்த வார்த்தைக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது என்ன பண்ண கொஞ்சம் வந்து பார்க்கணும் சரிங்களா.
அடுத்துங்க 10 தேங்காய்கள் என்பதை 10 தேங்காய் எனவும் எழுதலாம். கூற்று. காரணம், அஃறிணை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருவது கட்டாயம் இல்லை. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து 66வது, பின்வருவனவற்றில் சரியான தொடரை கண்டறி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள் மயக்கம் அப்படிங்கறதுல வந்துட்டு ஒரு 10 இது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுல வந்து இது மட்டும் முக்கியமானது மட்டும் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடம்படுமை அமைந்த சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். கரெக்டுங்களா? அப்ப முன்னே பார்த்தோம் தனி ஆளி, அப்ப என்ன பண்ண நம்ம சேர்த்துதான் எழுதணும். இரட்டை கிளவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். சரி, ஏன்னா வந்து பிரிச்சு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாடலே இருக்கு இல்லைங்களா? இரட்டை கிளவி போல் சேர்ந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் தராது. சொன்னது யாரு? புரோதா. அடுத்து நேரினை எதிர்வினை சொற்களை தனித்து பிரித்து எழுத வேண்டும். சேர்த்துதான் எழுதணும். ஓகேங்களா? தனித்து எழுதக்கூடாது, சேர்த்து எழுதணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. மூணாவது தப்பு, பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தப்படும் முவிச்சொற்றோட சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். கரெக்ட். ஓகேங்களா? அப்ப 3 மட்டும் தப்பு. ஆப்ஷன் டெல்லி. அடுத்துங்க, காசு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்த அடி. பாம்பேங்களா? பாம்பே தானே? ஓகேங்களா? இப்ப காசு அப்படின்னா என்ன வாய்ப்பாட்டுக்கு வரும்? ஓகேங்களா? மேக்சிமம் இந்த நேர், நாள், நிறை, மலர் அப்படிங்கறத அந்த வார்த்தையை பிரிச்சு அந்த வார்த்தை கூட ஒப்பிட்டோம்னாவே என்ன பண்ணி நமக்கு வந்து விடை கிடைச்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஓகேங்களா? அப்ப இங்க வந்து பாருங்க, நாள் அப்படிங்கிறது என்னது? இப்ப இதுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அப்ப இதுக்கு என்ன வாய்ப்பாடு? நாள். ஓகேங்களா? அப்ப கூறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெடில் வந்திருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா குறில் வந்திருக்கு. காசு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலர் எதுல வந்திருக்கு? 2 குறில் ஒற்று. அப்ப என்னது? நிறை அப்படின்னு சொல்லி வரும். இதுல எது வந்திருக்கு? நினை. ஓகேங்களா? 2 குறில் நெடில் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி வந்தாலும் என்னதான்? நிறைதான். ஓகேங்களா? சோ வந்துட்டு நினை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு. இதை வந்து பிரிச்சிங்கன்னா வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிடும். அந்த இதுக்கு மட்டும் என்ன பண்ணுது, டிஃபரெண்ட் ஆகுது. எதுக்கு? மலருக்கு மட்டும் என்ன பண்ணுது, டிஃபரெண்ட் ஆகுது. ஓகேங்களா? நிறைக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மலருக்குங்களா? அதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டா பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்துங்க, பின்வருவனவற்றுள் உருவகம் அல்லாதது எது? மருவு, பெண். ஓகேங்களா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உருவகம் கிடையாது. என்னது இது? வினை தொகை. ஓகேங்களா? வினை தொகை. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் தான், வள்ளலார் தான் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மருவு பெண், அதாவது அந்த உறவு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மருவு பெண் உறவு என்ன பண்ணாங்க, அந்த வந்து சொந்தம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து மருவு அப்படின்னா என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்னா, மாறு, அணை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தழுவு அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த பெண் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மாறு, அணை, தழுவு. ஓகேங்களா? அடுத்துங்க 69, பகடு கூட்டல் எண் சேர்த்து எழுதும் போது பொருந்தா விதி எது? இனமைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருந்தாது. ஓகேங்களா? அப்ப பகடு எண் என்ன பண்ணணும், நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகங்களும் டாராவற்று இரட்டும் அப்படிங்கிறது பகட்டு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர்வரின் வெக்குகள் மெய்விட்டோடும் அப்படிங்கும் போது பகட் அப்படின்னு சொல்லி மாறும். பகட். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பகட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து இருங்கலி சிறு என்பது உப்பளம். ஓகேங்களா? இருங்கலி அப்படின்னு தனியா கேட்டாங்கன்னா உப்பங்களி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிறு அப்படின்னா என்னது? வயல். ஓகேங்களா? சேர்த்து வரும்போது அந்த உப்பங்களி இருக்கக்கூடிய இடத்த என்ன சொல்லுவாங்க நம்ம, உப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவோம். சரிங்களா? அடுத்துங்க, இரவும் பகலும் எதிரெதிர் மோதிட உடைந்த பகலின் துண்டுகள் எதுங்க? வினைங்களா? 71வது என்னது? வினை. ஓகேங்களா? வினைப்படிமம். சரிங்களா? அதாவது அந்த உடைதல் தொழில் மோதுதல் தொழில் வந்து சொல்றதுனால என்ன பண்ணுவாங்க, அப்படி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து, கோடிக்கடத்தை நிரப்புக. என் தந்தை டேஷ் சிந்தித்த பிறகு என்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ப்பது என முடிவு செய்தார். ஆற அமர. ஓகேங்களா? ஆணி அடித்தார் போல் அப்படின்னா இது வந்து என்ன, நிதானமாக சிந்தித்த பிறகு அப்படின்றதும், ஆணி அடித்தார் போல் அப்படின்னா பதியறது, மனதில் என்ன பண்றது, பதிதல். அகலக்கால் அப்படின்னா என்னது? பின்விளைவை யோசிக்காமல். பின்விளைவு என்ன பண்ணல? பின்விளைவை யோசிக்காமல். அடுத்துங்க 73 பொறுத்துக. அலுவலக ஆணை அபிசியல் ஆர்டர். அலுவல் கடிதம் அபிசியல் லெட்டர். அலுவலக செயல்முறை அபிசியல் ப்ரொசீடிங். குறிப்பு மடல் மெமரண்டம். ஓகேங்களா? அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. அடுத்துங்க, டெமி அபிசியல் லெட்டர் என்பதன் தமிழாக்கம் நேர்முக கடிதம். நேர்முக கடிதம். அடுத்து பிரச்சனை கடிதம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான். பிரச்சனை கடிதம்னா என்னது? பிரச்சனைனா ப்ராப்ளம் லெட்டர். ஓகேங்களா? அடுத்து தகவல் கடிதம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் லெட்டர். ஓகேங்களா? அடுத்து நல்லெண்ண கடிதம் அப்படின்னா இங்கே இருக்கும் குட்வில் லெட்டர். குட்வில் லெட்டர். ஓகேங்களா? அடுத்துங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. எதுங்க? டெல்லி. சான்றினர். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைச்சுக்காதீங்க. சான்றினர். ஓகேங்களா? சான்றினர் அப்படின்னு என்னது? விட்னஸ். ஓகேங்களா? விட்னஸ். கோர்ட்ல கேட்கறாங்க இல்லைங்களா, விட்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லைங்களா? விட்னஸ் அப்படின்னு என்ன தமிழ்ல? சான்றினர். ஓகேங்களா? அடுத்து டாக்குமெண்ட் அப்படின்னா எதுங்க? ஆவணம் அப்படின்னு சொல்ல. டீடு ஆவணம் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? அடுத்துங்க, தவறாக பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை? எதுங்க? எதுவும் இல்லை. எல்லாமே கரெக்ட் தான். திருப்பு குறிப்பு அப்படின்னா செக்ஷனல் நோட்டு. மேற்குறிப்புனா என்டோர்ஸ்மெண்ட். வரைவுனா டிராஃப்ட். விடைதர நினைவூட்டு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரிமைண்டர். ஓகேங்களா? அடுத்துங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. அலுவல் கடிதம் சாராதது. குட்வில் லெட்டர். நல்லெண்ண கடிதம் வந்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல கொடுக்க மாட்டாங்க. அது வந்து வணிக கடிதத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரிங்களா? குட்வில் லெட்டர். அடுத்துங்க, பொறுத்துக. அபிடேவிட் பின்னிணைப்புங்களா? அனெக்சர். சரி, அனெக்சர் தான் பின்னிணைப்பு. அபிடேட்டிவ் இணைப்பு. இணைப்பு. பின்னிணைப்பு. கேஜெட் அப்படின்னா அரசிதழ். ஹானரேரியம் அப்படின்னா மதிப்பூதியம். 4, 3, 2, 1. அடுத்துங்க, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்பதன் பொருள் வளர்ச்சி முகமை. அடுத்து தமிழ்நாடு போக் ஆர்டிஸ்ட் வெல்ஃபேர் போர்டு. நிகழ்கலை நலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள்,
நலவாரியம். சரிங்களா? அடுத்துங்க, சரியான இணை எத்தனை? அனைத்தும். அடாப்டர் அப்படின்னா பொருத்தி, ஆப்லெட் அப்படின்னா குறு நிரல், ஆம்பிளிஃபைடு அப்படின்னா பெருக்கப்பட்ட, பிளாக் அப்படின்னா வலைப்பதிவு. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னது? கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னது? மேக கணிப்பு. கிளவுட்னா மேகம், கம்ப்யூட்டிங்னா கணிப்பு, மேக கணிப்பு. அடுத்து 83 பொறுத்துக. அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா ஆட்சி துறப்பு. ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னா அரசுரிமை நிர்ணய சட்டம். அலையன்ஸ் அப்படின்னா நேச உடன்படிக்கை. பலட் பேப்பர் அப்படின்னா ரகசிய தேர்தல் சீட்டு. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4. அடுத்து கண்டோன்மெண்ட் அப்படின்னா எதுங்க? ராணுவ நகரம். அடுத்துங்க டெரகோட்டா சிற்பக்கலை, சுடுமண் சிற்பக்கலை. இல்ல சிற்பக்கலை அப்படின்னா கல்ச்சர். ஓகேங்களா? கல்ச்சர். கல்ச்சர் தான் என்ன சொல்லுவாங்க? சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். கோடிட்ட சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் சுவை. அடுத்து பொறுத்துக. இறையாண்மை சோவரைன், மதச்சார்பின்மை செகுலர், மக்களாட்சி டெமோக்ராட்டிக், தனிமனித சுதந்திரம் லிபர்ட்டி, சகோதரத்துவம் வெட்டர்னிட்டி. சரிங்களா? அப்போ 2 1 5 3 4. அடுத்துங்க எலக்ஷன் பேச்சாற்றல். சரிங்களா? தேர்தல் அப்படின்னா எலெக்ஷன், தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷனர், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. சரிங்களா? அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. பேஸ்கட்ரி பின்னுதல். சி வந்து பாத்தீங்கன்னா தவறான இணை. பேஸ்கட்ரி அப்படின்னா கூடை முடைதல். கூடை பின்னுதல் அப்படின்னா என்னது? நைட்டிங். அடுத்துங்க பின்வருவனவற்றுள் தமிழ் சொல் அல்லாதது எது? ஆபத்து. அப்பத்துங்களா? ஆபத்து. சரிங்களா? ஆபத்து அப்படின்னு என்னது? இதேதான் இடர்பாடு, துன்பம். சரிங்களா? அதுவே தான் வரும். இப்ப அலுவல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அலுவல் எந்த வார்த்தைக்கானது அப்படின்னா உத்தியோகம். அலுவல் அப்படின்னு என்னது? அலுவல்ங்கிறது தமிழ் சொல்லுங்க. அலுவலுக்கு உண்டான பிறமொழி சொல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தியோகம். ஓகேங்களா? அடுத்து வந்து இடர்பாடு அப்படின்னா சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்வழி அப்படின்னா சன்மார்க்கம். அடுத்துங்க பிறமொழி சொல்லில் தவறான இணையை தேர்ந்தெடு. எதுங்க? அஞ்ஞானம். அஞ்ஞானம் அப்படின்னா